போதை பழக்கத்தில் வழி தவறும் மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் சிறப்பு யோகா விழா நடைபெற்றது. போதை பழக்கத்தில் வழி தவறும் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கில் 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உடுமலைப்பேட்டையில் சிறப்பு யோகா விழா நடைபெற்றது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் யுனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன், ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி மற்றும் எஸ்கேபி மேல்நிலைப்பள்ளி ஆகியவை இணைந்து இந்திய யோகா சங்கம் தமிழ்நாடு அத்தியாயத்தின் ஒத்துழைப்புடன் ஏற்பாடு செய்திருந்தன. மனித குலத்தை காட்டு மிராண்டியாக வாழ்ந்த மனிதனை மனிதனாக மாற்றச் செய்தது, மனிதனை மாமனிதன் என்ற உயர்ந்த மனிதனாக, சிறந்த மனிதனாக, தெய்வீக மனிதனாக மாற்றுவது இந்த யோகம். முதலிலே கலையாக இருந்தது, பிறகு அறிவியலானது, இப்பொழுது நுட்பமாக மாறி உலகெங்கும் இந்த கலை பரவி வருகிறது. எஸ்கேபி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை யுனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் பொதுச் செயலாளர் மெஞ்ஞான ஆசிரியர் சுந்தர்ராமன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அமைதிக்கான தூதர் என போற்றப்படும் குருமகான் ஆசியுரை வழங்கினார். எங்கள் ஸ்கூலில் நாங்கள் யோகாவும் பண்ணோம். இதனால் படிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ஞாபக சக்தி நிறையா இருக்கும், உங்களுக்கு இது வாழ்க்கையில் நன்மை கொண்டு வரும் அப்படின்னு நிறைய சொல்லி தந்தாங்க. நிறைய ஆசனங்கள் செஞ்சோம், பிராணாயாமங்களும் செஞ்சோம். யோகா பண்ணுறதுனால மன நிம்மதி கிடைக்கும்னு சொன்னாங்க. இதனால் நாங்கள் தினமும் கூட பண்ணுறது ரொம்ப நல்லதுன்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு பண்ணது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் தினமும் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். திருமூர்த்தி மலையில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி சார்பாக யோகா பயிற்சி மற்றும் செயல் விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினர். யோகா தினத்தை முன்னிட்டு எங்களுக்கு நிறைய உடற்பயிற்சி செய்கிறதெல்லாம் சொல்லி தந்தாங்க. நாங்கள் இனியும் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருக்கோம். இதில் இவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, அம்மா அப்பா பேச்சை கேட்கணும், அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம சரின்னு சொல்லி பழகணும், ஆசிரியர் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம சரின்னு செஞ்சு பழகினா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. நம்ம ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும். அப்படின்னா தான் எல்லா இதுலேயுமே நம்ம கரெக்டாக இருக்க முடியும். இப்போ என்ன வேலை செஞ்சாலுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு உடல் பாதிப்படைய தான் செய்யும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்தை கவனிச்சாதான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.